ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்டாலியன் ஸ்டைலில் ஒரு ப்ரொக்கோலி பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரெஷ் ப்ரொக்கோலியாக எடுத்துகிட்டு ப்ளான்ச்சிங் பண்ணி எடுத்துக்கங்க. கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போல் அந்த பூவை போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு அரை வேக்காட் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா க்ரீனியாக இருக்கும் உங்களுக்கு ப்ளான்ச் பண்ணதுக்கப்புறமா. அடுத்ததாக பாஸ்தா, நீங்கள் வந்து வீட் பாஸ்தா தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்து நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கோல்டு வாட்டர் வடிகட்டிட்டு கோல்டு வாட்டரில் ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்ல கலர் கிடைக்கும். இது கூட வந்து நான் ஹோம்மேட் பன்னீர் தான் யூஸ் பண்ணுறேன். பன்னீர் சேர்த்து அரைச்சி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பன்னீர், ப்ரொக்கோலி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின பூண்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து கூடவே எவ்வளோ தண்ணி வேணுமோ டைல்யூட் பண்ணி நல்லா ஒரு கொதி விட்டுடலாம், அந்த ராஸ்மெல் போக. அடுத்ததாக இது கூட வந்து சீரகத்தூள் அண்ட் சோம்புத்தூள், இது ரெண்டுமே அரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒட்டுக்கா வந்து கலந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு டீஸ்பூன் சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்திரன்னா சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இது கூட நான் கசூரி மேத்தியும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஹர்ப்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் அருமையான இட்டாலியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய க்ரீனி பாஸ்தா, ப்ரொக்கோலி பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. அவ்வளோதான். ஃபைனலாக வறுத்த எள்ளு தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமான ப்ரொக்கோலி பாஸ்தா ரெடி. இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.